ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமான படித்த பட்டதாரி இளைஞர்களுடைய எதிர்காலத்தையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். வருஷ கணக்காக ஏன் கிட்டத்தட்ட 25 வருஷ இடைவேளைக்கு பிறகு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த டிசம்பர் மாதம் தேர்வு நடந்துச்சு. இந்த தேர்வில் மொத்தம் 42,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு சொல்லி அவங்க நெஞ்சில் நம்பிக்கையோடு இந்த எக்ஸாமை எழுதினாங்க. ஆனால் கடந்த ஜூன் 25ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அந்த தேர்வு முடிவுகள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒட்டுமொத்த தேர்வர்களையும் படித்த இளைஞர்களையும் அப்படியே முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன தான் நடந்துச்சு இந்த ரிசல்ட்டில்? ஏன் இவ்வளோ கண்டனங்கள் குவியுது? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், பொதுமக்களுக்கு தேர்வு எழுதின தேர்வர்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இந்த எக்ஸாமு 2 பகுதியாக நடந்துச்சு. ஒன்று அப்ஜெக்டிவ் டைப்பு, புறநிலை வினாத்தான்னு சொல்லுவோம். அதாவது 1 மார்க் கேள்விகள் மொத்தம் 150 மார்க்குக்கு நடந்துச்சு. ரெண்டாவது விளக்கமுறை வினாத்தாள், டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, அதாவது கட்டுரை வடிவில் விடை எழுதுறது 50 மார்க்குக்கு நடந்துச்சு. இப்போ வந்திருக்கிற அந்த ரிசல்ட்டை பார்த்தா அதிர்ச்சியில் பயங்கரமாக அப்படியே தலையே சுற்றுது. 1 மார்க்கு கொண்ட அந்த புறநிலை வினாத்தாளில் 150க்கு 111 மார்க் எடுத்த ஒரு தமிழ் பிரிவு தேர்வுக்கு இந்த கட்டுரை எழுதுகிற விளக்கமுறை தாளில் 0 மார்க்கு, 0 மதிப்பெண் போட்டிருக்காங்க. ஆமாங்க, சைபர் மார்க் வாங்கியிருக்காரு ஒருத்தர். 150க்கு 111 எடுக்கிறவர் இந்த கட்டுரையில் 0 மார்க் வாங்கியிருக்காராம். இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, மொத்தம் 42 தேர்வர்களுக்கு கட்டுரை தாளில் 0 மார்க் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் 106 தேர்வர்களுக்கு வெறும் ஒரே ஒரு மார்க் தான் போட்டிருக்காங்க. 106 தேர்வர்களுக்கு வெறும் ஒரே ஒரு மார்க்கு தான் போட்டிருக்காங்க. இங்கே தான் ஒரு நியாயமான கேள்வியே நமக்கு தோணுது. 1 மார்க் எக்ஸாமில் 100க்கு 110 மேலே மார்க் எடுக்கிற அளவுக்கு திறமையான சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிற ஒரு பேராசிரியரால் கட்டுரை எழுதுகிற தாளில் ஒரு மார்க்கு கூட வாங்க முடியாமல் போயிருக்குமா? இதை நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மார்க்கு கூட வாங்க முடியாமல் போயிருக்குமா? இது எந்த அளவுக்கு சாத்தியங்க? இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இதுக்கு நேர்மாறாக அந்த 1 மார்க் எக்ஸாமில் ரொம்ப கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த 50 மார்க்கு கட்டுரை தாளில் 45 மார்க்கு, 48 மார்க்கு, 49 மார்க்கு வரைக்கும் அள்ளி வீசியிருக்காங்க. இதனால் என்ன ஆகியிருக்கு? தகுதியானவங்க பின்னாடி தள்ளப்பட்டிருக்காங்க. கம்மி மார்க் எடுத்தவங்க தரவரிசை பட்டியலில் ரேங்க் லிஸ்ட்டில் முன்னாடி வந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இதை பார்க்கும்போது மார்க் எல்லாமே ஏதோ குத்து மதிப்பாக போட்டு விட்ட மாதிரி தெளிவாக தெரியுது. குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று போட்டு விடுவோமே, தன்னிச்சையாக போட்ட மாதிரி இருக்குன்னு தான் தேர்வு எழுதினவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க? அது அவ்வளோ சப்ஜெக்ட் நாலேஜ் சுத்தமாக மோசமாகவா இருப்பாங்க? 0 மார்க் எடுக்கிற அளவுக்கு, 1 மார்க் எடுக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதில் ஒரு மாணவருடைய அந்த எமோஷன்ஸ் எப்படி பாதிக்கப்படுது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரீசெண்டாக கூட 10ஆவதுல ஒரு பொண்ணு தமிழில் கம்மி மார்க், தமிழும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப கம்மி, மீதி எல்லாத்துலேயுமே 90க்கு மேலே. ரீவேல்யூவேஷன் போட்டதில் 20 மார்க்கு கூடி வந்துச்சான். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் அந்த தேர்வரை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வைக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்படி ரீவேல்யூவேஷன் போடுற அந்த இதுக்கே அவ்வளோ இதுனா, இப்போது இது வேலைக்காக எழுதின எக்ஸாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நாட் குவாலிஃபைடு தான் வந்திருக்கும் தமிழில். அப்படி குவாலிஃபைட்னாலும் பாருங்கள், பதினெட்டு 15 சுத்தமாக நம்பவே முடியல. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி 50க்கு 50 வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 25 வருஷமாக இந்த வேலைக்காக காத்துக்கிட்டு நைட்டு பகலும் தூங்காமல் தூக்கத்தை தொலைச்சி குடும்ப சூழ்நிலையை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு படித்த ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்து பட்டதாரியோடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கும்?
நாங்க பல வருஷ காத்திருப்புக்கு பின்னாடி இந்த தேர்வை எழுதினோம். ஆனா, இந்த சீரற்ற, வெளிப்படைத்தன்மை இல்லாத திருத்தும் முறையால எங்களுடைய எதிர்காலமே இன்னைக்கு கேள்விக்குறியாகிடுச்சுன்னு கண்ணீரோட சொல்றாங்க. படிச்ச இளைஞர்களுடைய எதிர்காலத்தோட விளையாடுற உரிமைய டிஆர்பிக்கு யார் கொடுத்தது? ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் 50% மேல உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. முதல்வர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பொறுப்பு முதல்வர்கள் தான் இருக்காங்க. இதனால் அரசு கல்லூரிகளில் கற்பித்தல் திறனே குறைஞ்சிட்டு வருது. ஏழை மாணவர்கள் தனியார் கல்லூரிகளை நோக்கி போக வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. கடந்த காலங்களில் உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போ இந்த மாதிரி குளறுபடிகளால் சரிவை சந்திச்சுட்டு வருது. இந்த லட்சணத்தில் அரசு கல்லூரிகளில் பாடம் நடத்த போகிற பேராசிரியர்கள் அவங்களுடைய தேர்விலேயே இப்படி ஒரு குளறுபடி நடந்தால் அரசு கல்லூரியை நம்பி படிக்க வர ஏழை எளிய மாணவர்களுடைய நிலைமை என்னாகிறது? நாட்டுடைய முன்னேற்றம் என்னாகும்? அதனால தான் நம்ம வள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்கிறாரு. ஒருத்தவங்களுக்கு அழியாத சிறந்த செல்வம் எப்போவுமே அது கல்வி தான். அந்த கல்வியை கொடுக்குற பேராசிரியர்கள் தேர்விலேயே தகுதியானவர்களை புறக்கணிச்சிட்டோன்னா அதை விட பெரிய துரோகம்னு ஒன்று இருக்கவே முடியாது. சரி, அரசாங்கத்துக்கு இப்போது என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்படுதுன்றத சொல்கிறேன். இப்போ தேர்வர்களும் சரி, ஒட்டுமொத்த பொதுமக்களும் சரி, இந்த புதிய டிவிகே அரசுக்கு வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னென்னா, மதிப்பீட்டு அளவுகோலை வெளியிடுங்க. இந்த கட்டுரைத்தாளை திருத்துறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாதிரி விடைகளை, மாடல் ஆன்சர்ஸ், என்ன மாதிரியான மதிப்பெண் வழங்கும் முறையை பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறத டிஆர்பி பகிரங்கமாக வெளியிடணும். டிஆர்பி வெளியிடுங்க, பகிரங்கமாக வெளியிடுங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து ஆன்சர் ரெடி பண்ணீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியில் எங்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்குனீங்க. அதே போல் ரீவேல்யூவேஷன், பாதிக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களுக்கும் வெளிப்படையான முறையில் மறுமதிப்பீடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், தகுதியான தேர்வர்களை நீக்கிட்டு முறைகேடாக வெளியிடப்பட்ட இந்த தேர்வு முடிவுகள் மீது ஒரு சுதந்திரமான முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே சட்டப்படி கடுமையான நடவடிக்கையை எடுக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது, இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த உதவி பேராசிரியர் ஆட்சேர்ப்புக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுடைய எதிர்காலத்தோடையும் தமிழகத்தினுடைய உயர்கல்வியோடையும் விளையாடாதீங்க. அரசு உடனடியாக தலையிட்டு தகுதியான உண்மையாக உழைத்த தேர்வர்களுக்கு, அப்படிப்பட்ட தேர்வர்களுக்கு நல்லதொரு தீர்வை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம சார்பாக வலியுறுத்துவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நடந்ததுக்கே நம்ம முடிவு கட்டினா தான் ஃப்யூச்சரில் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இது அரசு அவங்களுடைய முழு முயற்சியோடைய செயல்பட்டு இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எந்த இடத்துல ஃபால்ட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை தீர்த்து தேர்வர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும். நன்றி.